மே மாதம் ஆரம்பமானதிலிருந்து மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர் மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் திடீரென அதிகரித்திருந்தன. குறிப்பாக ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்களை ஒன்றிணைத்து நுவர்லியாவில் தேசிய மக்கள் சக்தி நடத்திய பிரம்மாண்ட மேதின கூட்டத்திற்கு பின்னரே இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக வெளிப்பட தொடங்கின. எனினும் இதற்கு முன்பு இப்படியான அடக்குமுறைகள் இடம்பெறவில்லை என்று எம்மால் கருதிவிட முடியாது. வெள்ளையர் ஆட்சி காலம் முதலாகவே பெருந்தோட்ட மக்களின் வாழ்வில் ஒடுக்குமுறையும் அநீதியும் தொடர்ச்சியான வரலாறாக இருந்து வருகின்றன. பல ஆண்டுகளாக மலையக அரசியல் கட்சிகள் தமது அரசியல் பலத்தையும் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தும் அரங்காக மேதின கூட்டங்களை பயன்படுத்தி வந்தன. ஆனால் இந்த முறை அந்த பாரம்பரிய அரசியல் நிகழ்வுகள் பலவும் அக்கட்சிகளால் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சி மலையக அரசியலில் பழைய கட்சிகளின் செல்வாக்கையும் அடையாளத்தையும் கணிசமாக பலவீனப்படுத்தி இருக்கிறது என்ற அரசியல் உண்மை வெளிப்படையாக தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அண்மை காலமாக தாக்குதல் சம்பவங்களை அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு மலையகத்தில் படிப்படியாக மறைந்து கொண்டிருந்த பழைய மலையக அரசியல் கட்சிகள் மீண்டும் களத்திற்குள் நுழைய முயன்றன. அதேவேளை இச்சம்பவங்களுக்கு முழு பொறுப்பும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற கோணத்தில் திட்டமிட்ட பரப்புரைகளும் முன்னெடுக்கப்பட்டன. அதனுடன் காணியுரிமை கோஷத்தையும் உச்சரிக்க ஆரம்பித்தனர். காணியுரிமை, வீட்டுரிமை உள்ளிட்ட மலையக மக்களின் அடிப்படை உரிமைகள் கடந்த பல தசாப்தங்களாக பழைய மலையக அரசியல்வாதிகளின் தேர்தல் வாக்குறுதிகளாகவே இருந்து வந்தன. அந்த வாக்குறுதிகளை நம்பியே பெருந்தோட்ட மக்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு தமது ஆதரவை வழங்கினர். ஆனால் இன்று கோமாவிலிருந்து திடீரென எழுந்தவர்கள் போல தொண்டமான் தரப்பும் ஏனைய மலையக கட்சிகளும் மீண்டும் காணியுரிமை குறித்து பேச ஆரம்பித்துள்ளன. ஒவ்வொரு தேர்தலும் நெருங்கும் போதெல்லாம் மலையக மக்களின் உரிமைகள் அரசியல் மேடைகளில் முக்கிய கோஷங்களாக மாற்றப்பட்டன. வாய்மொழி வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்டன. அந்த வாக்குறுதிகளை நம்பிய மக்களின் வாக்குகளை பெற்று மலையக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் மக்களின் வாழ்வில் எந்த அடிப்படை மாற்றத்தையும் உருவாக்கவில்லை. உரிமைகளை வென்றெடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் அரசியல் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பாதுகாப்பதிலேயே அதிகம் அக்கறை காட்டினார்கள். தலைமுறையாக தோட்ட தொழிலாளர்கள் லயக்காம்ராக்களின் நெருக்கடியான வாழ்க்கைக்குள் சிக்க வைக்கப்பட்டிருந்த போதும் அவர்களுக்காக போராடுவதாக கூறிய பழைய அரசியல்வாதிகள் தமக்கென மாளிகைகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் கட்டியெழுப்பிக் கொண்டனர். தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை வழங்கிய அதே தரப்பினரே இன்று மீண்டும் காணியுரிமை குறித்து குரல் கொடுப்பது அரசியல் நினைவிழப்பை மக்கள் மீது திணிக்கும் முயற்சியை போன்றதாகவே தோன்றுகிறது. அதாவது இது ஒரு விதத்தில் கண்கட்டு வித்தையை போன்றதாகும். நீலகாமம், டெல்மார் உள்ளிட்ட தோட்ட பகுதிகளில் இடம்பெற்ற அண்மைக்கால தாக்குதல் சம்பவங்களை அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மலையகத்தில் மீண்டும் தலை தூக்க பழைய அரசியல்வாதிகள் முயன்றதை நாம் அவதானித்தோம். அதேவேளை இச்சம்பவங்களுக்கு அரசாங்கத்தையே முழுமையாக பொறுப்பாக்கும் பரப்புரைகளும் திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த ஆட்சி காலங்களில் சம்பள உயர்வு போராட்டங்களாக இருந்தாலும், தோட்ட தொழிலாளர்கள் மீது நடைபெற்ற அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களாக இருந்தாலும், பழைய அரசியல்வாதிகள் கம்பெனிகளுக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். ஆனால் தாம் அங்கம் வகித்த அரசாங்கங்களை நோக்கி விரல் சுட்டவோ அவற்றின் ஊடாக நிரந்தர தீர்வுகளை பெற்றுத்தரவோ அவர்கள் முனைந்ததில்லை. இன்று எந்த சம்பவத்திற்கும் அரசாங்கத்தை காரணமாக சித்தரிக்கும் அரசியல் அணுகுமுறையை மக்களிடம் ஆதரவை இழந்து வரும் மலையக கட்சிகள் மீண்டும் கையாண்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அரசியல் ரீதியாக நிலைக்குலைய செய்வதற்காக மலையகத்தின் பழைய அரசியல்வாதிகளும் அவர்களை சார்ந்த செயற்பாட்டு வலையமைப்புகளும் செயற்பட்டு வருகின்றன. பல்வேறு பொய் பரப்புரைகளை முன்னெடுத்தன. குறிப்பாக மலையகத்தில் இனவாத மனோபாவங்களை தூண்டிவிட முயன்றதோடு வன்முறை கலாசாரத்திற்கு இடமளிக்கும் வகையிலும் செயற்பட்டன. அரசியல் ஆதாயத்திற்காக சமூக ஒற்றுமையை பலி கொடுக்க தயங்காத அணுகுமுறையே இவ்வாறான பரப்புரைகளின் பின்னணியில் காணப்பட்டது. எவ்வாறாயினும் கெட்டதிலும் ஒரு நல்லது நிகழ்வது போல தேசிய மக்கள் சக்தியின் தலையீடு பெருந்தோட்டங்களுக்குள் நீண்ட காலமாக உத்தியோகபூர்வமற்ற அதிகார மையங்களாக இயங்கி வந்த அடக்குமுறை நிர்வாக நடைமுறைகளை சவாலுக்கு உட்படுத்தும் வாய்ப்பை உருவாக்கியது. சட்டத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டு செயல்பட்ட காட்டு மிராண்டித்தனமான நடைமுறைகள் மீதான கவனம் இச்சம்பவங்களின் பின்னரே தீவிரமாக திரும்பியுள்ளது. தோல்வியடைந்த பழைய மலையக அரசியல்வாதிகளின் அரசியல் லாபத்திற்காக பெருந்தோட்ட மக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்த முயன்ற திட்டங்களை முறியடிக்கும் வகையில் திசை காட்டிய அரசாங்கம் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக துரிதமான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. அதேவேளை எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாதவாறு அவற்றை தடுப்பதற்காக பெருந்தோட்ட துறையை சார்ந்த
அனைத்து தரப்பினரையும் ஒரே மேடையில் இணைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டது. இந்த முக்கிய கலந்துரையாடல் கடந்த 21ஆம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் நடைபெற்றது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த சந்திப்பை ஒருங்கிணைத்திருந்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் அண்மையில் உருவாகியிருந்த பதற்ற நிலைமை மற்றும் பாதுகாப்பு சவால்கள் தொடர்பாக விரிவான கவனம் செலுத்தும் நோக்கிலேயே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆளும் கட்சி சார்பாக இக்கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான பதுளை மாவட்டத்தை சேர்ந்த கிட்னன் செல்வராஜ், ரவீந்திர பண்டார, நுவர்லியா மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணன் கலைச்செல்வி, மஞ்சுள சுரவீராராய்ச்சி, கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ஜெகத் மனுவர்ண, கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த நந்தன மில்லகல, ரத்தினபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுனில் ராஜபக்ச, மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் ஹேமந்த், களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த தனுஷ்க ரங்கநாத், காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ரி கே ஜெயசுந்தர, மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த லால் பிரேமநாத் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். எதிர்க்கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான், மனோ கணேசன் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அத்துடன் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, மேல் மாகாணம் மற்றும் சபரகமுவ, ஊவா, மத்திய மாகாணம், தென் மாகாணங்களுக்குரிய பிரதி போலீஸ் மா அதிபர்கள், பெருந்தோட்ட கம்பெனிகளின் சிரேஷ்ட நிறைவேற்ற அதிகாரிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலின் போது பெருந்தோட்டங்களில் வாழும் மலையக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக விரிவான கவனம் செலுத்தப்பட்டது. பெருந்தோட்ட துறையில் நீண்ட காலமாக நிலவி வரும் பாதுகாப்பு சவால்கள், தொழிலாளர்கள் மீது இடம்பெறும் அடக்குமுறைகள், தொழிலாளர் நலன் மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆழமான விவாதங்கள் இடம்பெற்றன. அதனை அடுத்து துறைசார் அமைச்சர்களால் சில தற்காலிக மற்றும் நிரந்தர தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. இந்த தீர்மானங்களுக்கு கலந்து கொண்ட அனைத்து தரப்பினரும் தமது இணக்கத்தையும் ஆதரவையும் தெரிவித்தனர். மேலும் தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒரே மேடையில் அமர்த்தி கலந்துரையாடிய போது இதுவரை மறைக்கப்பட்டிருந்த பல விடயங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. குறிப்பாக தாக்குதல் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட திரிவுபடுத்தப்பட்ட பரப்புரைகளுக்கு பின்னால் அரசியல் கட்சிகள் இருக்கவில்லை என்றும் சில அரசு சார்பற்ற அமைப்புகளின் செயற்பாடுகளாக அவை இருக்கக்கூடும் என்றும் பழனி திகாம்பரம் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து சம்பவங்களை அரசியல் நோக்கில் பயன்படுத்த முயன்ற தரப்புகளை குறித்து புதிய விவாதத்தையும் உருவாக்கியது. ஆனால் நீலகாமம் முதல் டெல்மார் வரை இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து மலையக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் நுழைந்திருந்தமை வெளிப்படையானது. அதேவேளை டெல்மாரில் ராதாகிருஷ்ணனின் மகன் ஆளும் தரப்பினருடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்த காணொலியும் வெளிவந்திருந்தது. காணியுரிமை கோஷத்தை முன்வைத்து சிறுவனை ஈடுபடுத்தி நடைபயணத்தை ஆரம்பித்திருந்த விவகாரத்திலும் மலையக மக்கள் முன்னணி சம்பந்தப்பட்டிருக்கிறது. இவை யாவும் கவனிக்கத்தக்க விடயங்களாகும். குறிப்பாக நீலகாம விவகாரத்தை மனோ கணேசன் அரசியல் ஆதாயமாக்க முயன்றிருந்தார். தோட்ட தொழிலாளர்கள் மீது எக்காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகம் தாக்குதல் நடத்த முடியாது, அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் நாங்கள் திருப்பி தாக்குவோம் என்று மனோ கணேசன் குறிப்பிட்டிருந்தார். கலந்துரையாடலில் ஏனைய தரப்பினர் தமது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்த நிலையில் இடையிடையே தலையிட்டு தோட்ட நிர்வாகத்தின் செயற்பாடுகளை அவர் நேரடியாக கேள்விக்குட்படுத்தியிருந்தார். சில சந்தர்ப்பங்களில் இழுபறி நிலையை ஏற்படுத்துவதற்கு அவர் முயன்றது போன்று தோன்றியது. இதன்போது தலையிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இலங்கையில் எந்த ஒரு சூழலிலும் வன்முறை கலாசாரத்திற்கு இடமளிக்க மாட்டாது என்று திட்டவட்டமாக எச்சரித்திருந்தார். தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் முறையாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனரா என்றும் அவர் மனோ கணேசனிடம் கேட்டார். இதற்கு எதிரான எந்தவித மறுப்போ எதிர்ப்போ பழைய மலையக அரசியல்வாதிகளிடமிருந்து வரவில்லை. தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் மலையகத்தில் தொழிலாளர்கள் மீது நடைபெறும் வன்முறைகளும் அச்சுறுத்தல்களும் இன்று நேற்று தோன்றியவை அல்ல என்று சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் இவ்வாறான சம்பவங்களில் அரசியல் தலையீடுகளும் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக ஒரு கட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைப்பை மீறி மலையகத்தில் தொழிற்சங்க அல்லது அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத சூழல் நிலவியதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் போலீஸ் நடவடிக்கைகளிலும் பழைய அரசியல்வாதிகள் நேரடியாக தலையிட்ட சம்பவங்கள் இருந்ததாக அவர் கூறினார். உதாரணமாக பழனி திகாம்பரத்தின் ஆதரவாளர்கள் மீது தொண்டமான் தரப்பினர் பண்டாரவளை பூனாகலையில் வைத்து கூரிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திய கடந்த கால சம்பவங்களை நினைவுபடுத்தியிருந்தார். அரசியல் அடாவடிக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதோடு
நிர்வாக அடாவடிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கலந்துரையாடலின் போது காவத்தை நீலகாமம் தோட்ட பகுதியில் முகக்கவசங்களும் கருப்பு ஆடைகளும் அணிந்து தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் காவற்காரர்கள் எந்த அடிப்படையில் செயற்பட்டனர் என்ற கேள்வி கடுமையாக எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நிர்வாக தரப்பினர் ஆரம்பத்தில் தடுமாறினர். அதையடுத்து தமது தரப்பு விவரத்தையும் தெரிவித்தனர். அதாவது, ரத்தினபுரி மாவட்டத்தின் சில தோட்ட பகுதிகளில் சட்டவிரோத ரத்தினக்கல் அகழ்வுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை தடுப்பதற்காகவே காவற்காரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேவேளை சில பகுதிகளில் கருவாப்பயிர் செய்கைகள் இடம்பெறுவதால் இரவு நேர திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. தோட்ட நிர்வாகம் முன்வைத்த காரணங்களில் சில ஏற்றுக்கொள்ளத்தக்க அம்சங்கள் இருந்த போதிலும் அதனை அடிப்படையாக கொண்டு தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு யார் அனுமதி வழங்கியது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேரடியாகவே கேள்வி எழுப்பினார். மேலும் இனிமேல் இவ்வாறான செயற்பாடுகள் மீண்டும் இடம்பெறக்கூடாது என்றும் கடுமையாக எச்சரித்தார். சமூக அந்தஸ்து, பொருளாதார நிலை அல்லது அதிகாரம் என்பவற்றை பொருட்படுத்தாமல் யார் சட்டத்தை மீறினாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். அண்மையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் முன்னெடுத்திருந்த சட்ட நடவடிக்கைகள் பற்றியும் இதன் போது விரிவாக கேட்டறியப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் மலையக பகுதிகளில், குறிப்பாக ரத்தினபுரி காவத்தை பிரதேசத்தில்தான் தோட்ட நிர்வாகத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அதிகளவான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பிரதி போலீஸ் மாதிபர் சுட்டிக்காட்டினார். ஏறத்தாழ 21 சம்பவங்கள் பதிவாகியிருந்தாலும் அவற்றில் 2 அல்லது 3 சம்பவங்களே நேரடி தாக்குதல் சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. முழு மலையகத்தையும் ஒப்பிடுகையில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் குறைவாகவே இருந்ததுடன் ரத்தினபுரி காவத்தை பகுதியை மையமாக கொண்டே இப்பிரச்சனையும் அதனை சுற்றிய அரசியல் பிரச்சாரங்களும் பெரிதாக்கப்பட்டிருந்தமை இதன் போது வெளிப்பட்டது. இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாவதற்கான அடிப்படை காரணங்களில் ஒன்றாக பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உரிமையும் வீட்டுரிமையும் மறுக்கப்பட்டிருப்பதால் ஆகும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நீண்டகால பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காணும் நோக்கில் ஜனாதிபதியின் தலையீட்டில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கான ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை எதிர்காலத்தில் பெருந்தோட்ட பகுதிகளில் இவ்வாறான அடக்குமுறை அல்லது தாக்குதல் சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறுமானால் எந்த பாரபட்சமும் இன்றி கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால போலீஸ் துறைக்கு பணிப்புரை வழங்கினார். தோட்ட நிர்வாகமா அல்லது தோட்ட தொழிலாளரா, செல்வந்தரா அல்லது அவர் வறியவரா என்பதை கருத்தில் கொள்ளாமல் அனைவரும் சட்டத்தின் முன் சமனாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதுதான் திசை காட்டிய அரசாங்கத்தின் கொள்கை என்றும் குறிப்பிட்டார். அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்டிருந்த சட்ட நடவடிக்கைகள் பற்றியும் கலந்து கொண்ட அனைத்து தரப்பினரின் முன்னிலையிலேயே அமைச்சர் விரிவாக கேட்டறிந்து கொண்டார். அத்துடன் தோட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தினார். அதன்படி மலையக மக்களின் பாதுகாப்பை மையப்படுத்திய தனிப்பட்ட செயற்பாட்டு குழு ஒன்றை விரைவில் நிறுவுவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவத்தை பகுதியில் முன்னர் அகற்றப்பட்டிருந்த விசேட அதிரடிப்படை முகாமை மீண்டும் நிறுவுமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். தோட்ட நிர்வாகம் பாதுகாப்பு தேவைகளுக்காக காவற்காரர்களை பணியில் அமர்த்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், ஆனால் அதனை காரணமாக கொண்டு தோட்ட தொழிலாளர்கள் மீது வன்முறை அல்லது தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த நிலையிலும் அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடுமையாக எச்சரித்திருந்தார். அரசாங்க காணியை யார் அபகரித்தாலும் அது சட்டவிரோதமானது என்றும், அவ்வாறான நடவடிக்கையில் பெருந்தோட்ட மக்கள் ஈடுபட்டால் போலீசில் முறையிடும்படியும், தாக்குதல் நடத்த அனுமதி கிடையவே கிடையாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டில் 2 சட்டம் நிலவ முடியாது என்று தோட்ட நிர்வாகத்தை எச்சரித்திருந்தார். பெருந்தோட்ட மக்களின் காணி பிரச்சினைக்கு தமது அரசாங்கம் தீர்வு வழங்கும் என்றும் அவர் உறுதி வழங்கினார். இதன்போது தனியார் தோட்டங்களில் வசிக்கும் மலையக தமிழர் குறித்தும் விசேடமாக தென்மாகாண நிலைமைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அதேவேளை மலையக பகுதிகளில் அரசியல்வாதிகளாலும் அவர்களுடன் தொடர்புடைய தரப்பினராலும் அபகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் காணிகள் தொடர்பான முழுமையான விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தோட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த விடயங்கள் தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் விரைவாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இறுதியாக கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் காலங்காலமாக தொடர்ந்து வரும் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து நிரந்தர தீர்வை காண வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் அடக்குமுறைகளுக்கும் பாதுகாப்பு சவால்களுக்கும் இனி முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை அரசியல் அல்லது
வேறு ஏதேனும் குறுகிய நோக்கங்களுக்காக இப்பிரச்சனைகளை தூண்டிவிட்டு பெரிதாக்க முயற்சிப்பவர்கள் மீது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தார். இவ்வாறாக பெருந்தோட்ட மக்களின் நலனையும் பாதுகாப்பையும் மையப்படுத்திய சில முக்கிய இணக்கப்பாடுகளுடன் அன்றைய கூட்டம் நிறைவடைந்தது.